Next, the reproductive organs become functional after attaining sexual maturity. இனப்பெருக்க உறுப்புகள் பாலியல் முதிர்ச்சி அடைந்த பின்னர் செயல்பட தொடங்குகின்றன. The reproductive organs become functional எப்போ செயல்பட தொடங்குதுன்னா, இந்த இனப்பெருக்க உறுப்புகள் become functional எப்போ செயல்பட தொடங்குதுன்னா, ஆஃப்டர் அட்டைனிங் செக்ஸுவல் மெச்சூரிட்டி பாலியல் முதிர்ச்சி அடைந்த பின்னர் அந்த இனப்பெருக்க உறுப்புகள் செயல்பட தொடங்குகின்றன. இன் மேல்ஸ் செக்ஸுவல் மெச்சூரிட்டி இஸ் அட்டைன் அட் ஏஜ் ஆஃப் 13 to 14 இயர்ஸ். ஆண்களில் இந்த முதிர்ச்சியானது 13 வயதிலிருந்து 14 வயதுக்குள்ளே இது ஏற்படுகின்றன. இன் ஃபீமேல்ஸ் இட் இஸ் அட்டைன் அட் த ஏஜ் ஆஃப் 11 to 13 இயர்ஸ். இந்த பாலியல் முதிர்ச்சியானது பெண்களில் பார்த்தோம்னா 11 வயதில் ஆரம்பித்து 13 வயதுக்குள்ளே இது ஏற்படுகின்றன. திஸ் ஏஜ் இஸ் நோன் அஸ் த ஏஜ் ஆஃப் பியூபர்ட்டி. இந்த வயதானது பருவமடையும் வயது என அழைக்கப்படுகின்றன. During sexual maturity, the hormonal changes takes place in males and females, and secondary sexual characters are developed under the influence of these hormones. இந்த பாலியல் முதிர்வடையும் போது ஆண்கள்லையும் பெண்கள்லையும் ஹார்மோன் மாற்றம் ஏற்படுகின்றது. இந்த ஹார்மோன் மாற்றத்தின் மூலமாக ஆண்களையும் பெண்களையும் அவர்களுடைய பண்புகளில் பல மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. இதன் மூலியமாக 2ஆம் நிலை பாலியல் பண்புகள் உருவாகின்றன. இதில் ஆண்களையும் பெண்களையும் ஹார்மோன் மாற்றம் ஏற்பட்டு அதன் விளைவாக ஆண்களையும் பெண்களையும் 2ஆம் நிலை பாலியல் பண்புகள் உருவாக்கப்படுகின்றன. இன்றைக்கி கிளாஸில் 2 இது பார்த்துருக்கோம். டயாலிசிஸ் ஆர் ஆர்டிஃபிஷியல் கிட்னி அது பார்த்துருக்கோம். கூழ்ம பிரிப்பு அல்லது செயற்கை சிறுநீரகம் அது என்னன்னு பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 2வதாக ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ஸு மனித இனப்பெருக்க மண்டலத்தை பற்றி சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துருக்கோம். இதில் டயாலிசிஸ் ஆர் ஆர்டிஃபிஷியல் கிட்னின்றது ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின்ஸு அடிக்கடி கேட்கக்கூடியது. இதில் ஹீமோ டயாலிசிஸ்னால் என்னன்னு கேட்கலாம். வாட் இஸ் ஹீமோ டயாலிசிஸ்? இதை ஒன்று மட்டும் எனக்கு எழுதி சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்டடி வெல்.